வணக்கம். சுவாரஸ்யமான புராண கதைகளின் தொகுப்பில் இன்று பரம ரகசியம். மிகவும் சுவாரஸ்யம் நிறைந்த கதையானதால் இதை முழுவதுமாக கேளுங்கள். அதற்கு முன் தமிழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆளவந்தார் ஒரு மிகச்சிறந்த குரு. ஆளவந்தாரின் சீடர்களுள் ஒருவர் திருக்கோஷ்டியூர் நம்பி. ஒரு நாள் ஆளவந்தார் தனது சீடரான திருக்கோஷ்டியூர் நம்பியை அழைத்து எட்டெழுத்து மந்திரம் பற்றியும் அதனுடைய சிறப்பு பற்றியும் தனக்கு பிறகு வைணவத்தை காக்க வரும் ராமானுஜருக்கு உபதேசிக்கவும் அறிவுறுத்தி இருந்தார். இருந்தாலும் தகுதி பார்த்தே உபதேசிக்க வேண்டும் என விதிமுறையும் வகுத்திருந்தார் ஆளவந்தார். எனவே திருக்கோஷ்டியூர் நம்பியும் தனது குருவின் கட்டளைக்கிணங்க ராமானுஜரை 18 முறை சோதித்த பின்னரே எட்டெழுத்து மந்திரத்தின் அர்த்தத்தையும் அதன் சிறப்பையும் கூறினார். மேலும் இது பரம ரகசியம் எனவும் இதை யாருக்கும் சொல்லக்கூடாது எனவும் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் ராமானுஜர் என்ன செய்தார் தெரியுமா? திருக்கோஷ்டியூர் கோயில் கோபுரத்தின் மீது ஏறி மக்கள் அனைவருக்கும் கேட்கும்படி அவ்வெட்டெழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்தார். இதனால் கோபமுற்ற திருக்கோஷ்டியூர் நம்பி, ரகசிய மந்திரத்தை இப்படி சொல்வது குருவிற்கு நீ செய்யும் துரோகம், அதனால் நரகம் புக நேரிடும் என கூறினார். அதற்கு ராமானுஜரோ எந்தவித சலனமும் இன்றி அனைவரும் முக்தி அடைவதாயிருந்து நான் ஒருவன் மட்டும் நரகத்திற்கு செல்வது என் பாக்கியமே என கூறினார். இதை கேட்ட திருக்கோஷ்டியூர் நம்பி, பெருமாளின் கருணையை விட உமது கருணை உயர்வாகிவிட்டதே என பாராட்டினார். இத்தகைய சிறப்பு வாய்ந்தவர்தான் ராமானுஜ சுவாமிகள். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான கதைகளுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.